ரிதி, தற்போது மீண்டும் இந்திய பாகிஸ்தான் எல்லை பகுதியிலே ஒரு பதற்றமான சூழல் உருவாகி கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் இந்தியா மிக தெளிவாக தன்னுடைய ஆளுமையை தற்போது பயன்படுத்த ஆரம்பித்திருக்கிறது. அங்கு சிந்து நதி ஒப்பந்தம் என்பது 1960 போடப்பட்டது. அதிலே கிழக்கு பகுதியிலே ஓடுகின்ற நதிகளான ராவி, சட்லஜ், பியாஸ் 6 நதிகள் இருக்கின்றன. சிந்து நதி மற்றும் கிளை நதிகள் என 6 நதிகள் இருக்கின்றன. 6 சேர்ந்தான் சிந்துவாக பெருக்கெடுத்து ஓடும். அதே ராவி, சட்லஜ், பியாஸ் ஆகிய 3 கிழக்கு நோக்கி ஓடும் ஆறுகள். இவை இந்தியாவிற்கு சொந்தமானவை. இதில் நதிநீர் உரிமை என்பது இந்தியாவுக்கு சொந்தம். அதே போன்று சிந்து, ஜீலம், சின்னாப் ஆகியவை மேற்கு நோக்கி ஓடக்கூடியவை. இந்த ஆறுகள் பாகிஸ்தான் நதிநீர் உரிமை என்பது பாகிஸ்தானுக்கு சொந்தம். இந்த சூழ்நிலைதான் தற்போது அந்த பகல்காம் தாக்குதலை கண்டித்து 26 அப்பாவிகளின் உயிரை பறித்த தீவிரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுத்து ஊக்குவித்து அனுப்பிய பாகிஸ்தானுக்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையிலே அந்த சிந்து நதி ஒப்பந்தத்தை நிறுத்தி வைப்பதாக, காலவரையின்றி நிறுத்தி வைப்பதாக இந்தியா அறிவித்து சிந்து நதியிலிருந்து பாகிஸ்தான் செல்கின்ற நதி நீரானது நிறுத்தப்பட்டது. கிட்டத்தட்ட பாகிஸ்தானின் ஜிடிபியில், அதாவது வளர்ச்சி விகிதத்தில் 25% பாகிஸ்தான் விவசாயம் தான் கொடுக்கிறது. அந்த விவசாயத்தில் 80% விவசாயம் என்பது சிந்து நதியை ஒட்டிதான் நடைபெறுகிறது. தற்போது இந்த சிந்து நதியை நீர் செல்லாதால் பெரும் பாதிப்பு அங்கு ஏற்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு சற்று ஆறுதல் தரக்கூடியதாக இருந்தது ராவி என்ற நதியிலிருந்து செல்லுகின்ற உபரி நீர் அங்குதான் செல்லும். அந்த ராவி நதியிலே பெரிய அணைகள் எதுவும் இல்லை. அங்கிருந்து செல்கிற நீர் காஷ்மீர், பஞ்சாப் எல்லை வழியாக பாகிஸ்தானுக்குள் செல்லும். அந்த உபரி நீர் அவர்களுக்கு சென்று ஒரு மிகப்பெரிய பலமாக இதுவரை இருந்து வந்தது. தற்போது அந்த இடத்திலே அணை கட்டப்பட வேண்டும் என்று 1979 முயற்சிகள் எடுக்கப்பட்டு பல்வேறு காரணங்களால் தள்ளி சென்று கொண்டிருந்தது. 2001 மீண்டும் கட்ட வேண்டும் என உறுதியான நிலைப்பாடு எடுத்து கட்டப்பட ஆரம்பிக்கப்பட்டது. தற்போதுதான் முடிவடையும் சூழலை எட்டி இருக்கிறது. அடுத்த மாதம் 31ஆம் தேதி, மார்ச் 31ஆம் தேதி அந்த அணையானது கட்டி முடிக்கப்படுகிறது. ஷாபூர் கண்டி என்ற இடத்திலே அந்த தடுப்பு அணை கட்டப்படுகிறது. இந்த ஷாபூர் கண்டி தடுப்பு அணை ஜம்மு காஷ்மீர் மற்றும் பஞ்சாப் எல்லை பகுதியில் இருக்கிறது. இந்த அணை கட்டப்பட்டு விட்டால் ராவி நதிநீர் உபரி நீர் பாகிஸ்தானுக்கு செல்லாது. இந்திய பகுதிகளில் உள்ள அதாவது காஷ்மீரில் உள்ள வறண்ட பகுதி என்றால் அங்கு விவசாய நிலத்திற்கு தண்ணீர் சரியாக கிடைக்காமல் இருக்கிறது. சம்பா மாவட்டம், கத்வா மாவட்டம் ஆகிய இடங்களில் உள்ள 32,173 ஹெக்டேர் நிலங்கள் பாசன வசதி பெறும். அதே போன்று பஞ்சாபிலே 5,000 ஹெக்டேர் நிலங்கள் பாசன வசதி பெறும். எனவே மிகப்பெரிய அளவு கிட்டத்தட்ட 40,000 ஹெக்டேர் நிலங்கள் பாசன வசதி பெறும் என்பதால் இந்த தடுப்பு அணை என்பது மிக மிக முக்கியம் என்று அப்பகுதி விவசாயிகள் பல ஆண்டுகளாக கோரிக்கை வைத்து வருகிறார்கள். தற்போது அந்த கோரிக்கை நிறைவேறும் சூழலுக்கு வந்துவிட்டது. எனவே வரும் 30ஆம் தேதிக்கு, அதாவது அடுத்த மாதம் 31ஆம் தேதிக்கு பிறகு உபரி நீரும் ராவியோட உபரி நீரும் இங்கு செல்லாது. சிந்து நதி நீர் ஏற்கனவே செல்லவில்லை. கொஞ்சம் வெளியேறி கசிவு நீர் மட்டும்தான் செல்கிறது. இந்த சூழலிலே மிகப்பெரிய அளவுக்கு பாகிஸ்தானின் விவசாயம் பொய்த்து போகக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதாவது விவசாயமே பொய்த்து போய் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பொருளாதார தேக்க நிலை பாகிஸ்தான் ஏற்கனவே பல குழப்பங்களால் பாகிஸ்தான் திண்டாடி போயிருக்கிறது. எனவே மிகப்பெரிய ஒரு ஆபத்து பாகிஸ்தானை நோக்கி இருக்கிறது. அதைதான் தற்போது பாகிஸ்தான் உள்ள ஊடகங்கள் எல்லாம் தண்ணீர் குண்டினை போட்டிருக்கிறது இந்தியா என்ற வகையிலே வர்ணித்திருக்கின்றன. இது ஒரு தண்ணீர் தீவிரவாதம் என்ற வகையிலும் சில ஊடகங்கள் தெரிவித்திருக்கிறார். ஆனால் இந்தியா தன்னுடைய உரிமையை நிலைநாட்டி இருக்கிறது கூற வேண்டும். ஆனால் பாகிஸ்தான் தீவிரவாதத்தை நிறுத்தினால் இது குறித்து மீண்டும் பேசலாம் என்று ஏற்கனவே இந்தியா சிந்து நதி நீர் ஒப்பந்தம் தொடர்பாக கூறியிருந்தது. ஆனால் பாகிஸ்தான் இன்னும் அதற்கான முயற்சிகளை எடுத்த மாதிரியே தெரியவில்லை என்பதுதான் உலக அரங்கிலே காணப்படுகிறது. தற்போது பாகிஸ்தானிலே எதிர்கட்சிகள், ஆளுங்கட்சி அனைவருமே தற்போது இந்த பிரச்சனையை மிகப்பெரிய பிரச்சனையாக கையில் எடுத்திருக்கிறார்கள். ஐநாவை நாடப் போகிறோம், ஐக்கிய நாடுகள் சபையை நாடி இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும். இல்லை என்றால் பாகிஸ்தான் மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்படும். அதே போன்று பாகிஸ்தான்ல பல எதிர்கட்சிகள் உணர்ச்சி வசப்பட்டு பேசும்பொழுது நாங்கள் அரசியல் ஆளும் கட்சியில் இருப்பவரும் சரி, பிரதமரும் சரி, அங்க இருப்பவர்கள் எல்லாம் உணர்ச்சி வசப்பட்டு இதை எப்படியேனும் தடுத்து நிறுத்துவோம், இதற்காக சட்ட ரீதியாக போராடுவோம், அரசியல் ரீதியாக போராடுவோம், வேறு என்ன ரீதியாக இருக்கிறதோ அந்த வழியெல்லாம் போராடுவோம் என்ற வகையிலே ராணுவ வகையிலும் போராடுவோம் என்பதை சொல்லாமல் சொல்லியிருக்கிறார்கள். இதனால் எல்லை பகுதியிலே சிறிது காலம் கடந்த 2-3 மாதங்களாக சற்று தனிந்திருந்த அந்த பதற்றம் என்று மீண்டும் தற்போது எழ ஆரம்பித்திருக்கிறது. இது சமூக வலைதளங்களில் தற்போது பெரும் பேச்சாக, வைரலாக ஒரு விவாத மேடையே சமூக வலைதளங்களில் தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவுக்கு ஆதரவாக பேசுபவர்கள் இந்தியா தன்னுடைய உரிமையை நிலைநாட்டி இருக்கிறது. பல முறை சொல்லியும் திருந்தாத பாகிஸ்தான் இனியும் திருந்தாது. எனவே இந்தியா எடுத்த நடவடிக்கை தான் மிக மிக சரியானது என்ற வகையிலே
இந்தியாவுக்கு ஆதரவாக கருத்துக்கள் வைக்கப்படுகின்றன. ஆனால் இது தண்ணீர் தீவிரவாதம், தண்ணீர் குண்டினை போட்டிருக்கிறது இந்தியா என்ற வகையில பாகிஸ்தான் ஆதரவாக கருத்து தெரிவித்து வருகிறார்கள். ஆனால் இந்தியா தனது நிலைப்பாட்டை மிக தெளிவாக இருக்கிறது. இது பல ஆண்டுகள் கோரிக்கை. ராவி நதிநீர் என்பது அவர்களுக்கு முக்கியமாக செல்ல உபரி நீர் தான் செல்லும். அந்த உபரி நீரை தான் தற்போது தடுப்பணை கட்டி தடுத்திருக்கிறோம். சிந்து நதி நீர் ஒப்பந்தம் ஏற்கனவே கூறியது போல நீங்கள் தீவிரவாதத்தை தடுத்து நிறுத்தினால் தான் பேச முடியும் என்ற இந்தியாவின் நிலைப்பாடை மிக தெளிவாக ஏற்கனவே அறிவித்திருக்கிறது. உலக நாடுகளுக்கும் மிக தெளிவாக இந்தியா வெளியுறவுத்துறை மூலமாக வலியுறுத்தியிருக்கிறது. எனவே தற்போது சமூக வலைதளங்களில் பெரும் பேசு பொருளாக இது மாறி இருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் இந்தியா போட்டு இந்த தண்ணீர் குண்டு என்பது பாகிஸ்தானை உண்டு இல்லை என்று செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாதிப்பை நிச்சயமாக ஏற்படுத்தும் என்பதிலே மாற்று கருத்தில்லை.